திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நேரம் செய்தியாளர் ராஜசேகர், விவரம் என்ன? தற்போது மாணவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவர்களுக்கான தேவையான சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருதா? கண்டிப்பாக தேவப்பிரியன். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே பூனாயிருப்பு கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகிறார்கள். எப்பொழுதும் போல் இன்று காலை பள்ளிக்கு வருகை இந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தின் அடிப்படையில் கிச்சடி மற்றும் சாம்பார், இட்லி உள்ளிட்ட உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை சாப்பிட்ட பொழுது கிச்சடியிலும் சாம்பாரிலும் பள்ளி இறந்து கிடந்ததாக மாணவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த உணவை அருந்திய 8 மாணவர்கள் 4ஆம் வகுப்பு படிக்க மகிஷா, தரணிகா, மித்ரன், ரோகிணி, கார்த்திகா, மோஷிகா, ஈஸ்வரமூர்த்தி, அதே போன்று 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய விஸ்வா உள்ளிட்ட 8 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அருகில் உள்ள பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து நேரடியாக அருகில் உள்ள ஆலங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அங்கு சிகிச்சை பெற்றிருந்த மாணவர்களை தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவர்கள் மூலமாக சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம் மற்றும் அதே போன்று வலங்கைமான் வட்டாட்சியர்கள் நேரடியாக மாணவர்களை சந்தித்து அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சம்பவம் குறித்து விசாரணையும் நடத்தி வருகிறார். தொடர்ந்து அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவுல பள்ளி இறந்த கடந்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.